இங்கே அவன் இன்னும் 3 நாள் யூஎஸ் கிளம்ப போறான். அதனால மாமனார் வீட்டுக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு வரும்போது அவன் ஒய்ஃப்க்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா ஒய்ஃப்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. தென் இவன் ஃபேமிலியோட செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போறா. அப்ப மேனேஜர் கமாண்ட்ல என்னோட ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்த மாதிரி நெக்லஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதை பார்த்தது மாதிரி அவனுக்கு புரியுது அவங்கள வெறுப்பேத்தா தான் இந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தாருன்னு. சோ இந்த பொண்ணு நெக்லஸை கட்டி வச்சுட்டு உன்னோட மேனேஜர் வெறுப்பேத்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு கேட்கறான். ஆமான்னு சொல்றாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப சண்டையில ரோட்டை பார்க்காம ஒருத்தர் மேல ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இவங்க என்னாச்சுன்னு பாக்குறாங்க. பார்த்தா அவர் இறந்து போயிட்டு இருக்காரு. சோ இவங்க காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு அவர் ஃப்ரெண்டு ஒரு லாயரை கூப்பிட்டு எல்லாம் சொல்றாங்க. தினம் அந்த பொண்ணு அனுப்பி வச்சுட்டு இவங்களும் போய் அந்த ஆக்சிடென்ட் பிளேஸை பாக்குறாங்க. பார்த்தா இவன் பண்ண ஆக்சிடென்ட் வேற ஒரு ஹீரோ பண்ணது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே 2 நாளைக்கு முன்னாடி காரை காணோம்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். ஆனா இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு தப்பு பண்ண நம்ம ஒரு நாள் மாட்டியே தருவோம். அதனால உண்மையை ஒத்துக்கொள்றான். பட் இவன் முடியாதுன்றான். ஆனா அடுத்த நாள் அதே மாதிரி போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சதுமே அந்த லாயர் போலீஸ் கிட்டே வந்து சண்டை போறான். அவங்களும் இது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. அதனால அதிகமா செலவும் சொல்றாங்க. இவனும் காசை ரெடி பண்ணும்போது அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அழுகுறான். ஒய்ஃப் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட பையனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அவரும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், உங்க மேல எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிச்சிராரு.